நம்மளுடைய தோசை ஃபெஸ்டிவல் அந்த இதுக்கு வந்து இன்னைக்கு டே 2 வழக்கம் போல் எல்லாருக்கும் பிடிச்ச மசால் தோசை பண்ண போகிறேன். ஸோ வாங்க நான் மசால் தோசைக்கு வந்து மசாலெலாம் ரெடி பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே ஒரு பேனில் வந்து எண்ணெய் போட்டு சுட வச்சுருக்கேன். சரியா, இந்த பேனில் நம்ம இப்போது மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு. இப்போ இதில் நல்லா செவந்துருச்சு, இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு, கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி இதில் பச்சை மிளகாவும் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு நான் இப்போ எல்லா மசால் பவுடர் எல்லாம் போட போகிறேன். எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன் நான். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகப்பொடி. இது வந்து எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால நான் இதை போடுறேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா போடணும்னு நினச்சிங்கன்னா அது கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் அது. ஓகே, இதில் கொஞ்சம் உப்பு, இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி அது சேர்ந்து வர்றதுக்கு. ரொம்ப போட்டோம்னா அப்புறம் குழம்பு பூரிக்கு சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதனால் இது கொஞ்சமாக போட்டுட்டு இதெல்லாம் இப்போ கொஞ்சம் சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் மல்லி இலை போட்டுட்டு நிறுத்திடலாம். இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் நான் கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். மசால் தோசைக்கு வேணுங்கிற மசால் இது வந்து பொட்டேட்டோ மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை பண்ணலாம். தோசை கல் நான் சுட வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா இந்த வெங்காயம் வச்சு தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு தோசை மாவு பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இது நம்ம வீடு, நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ இது. அதனால் நல்லா இந்த மாதிரி போட்டுக்குவோம். ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து மசால் நிறைய இருந்தால் பிடிக்கும். ஸோ எனக்குலாம் அந்த மாதிரி தான், நிறைய மசால் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி மசால் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா. இது நல்லா இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். சரியா, நல்லா இந்த கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் இதை எடுத்து சூப்பர் சூப்பர் சூப்பர். யாருக்கெல்லாம் வேணும் மசால் தோசை? இதுக்கு வந்து நல்ல காரமாக சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சட்னி வைக்கலை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசால் தோசை ரெடி. அதுக்கு சாம்பார். நான் சொன்னேன்ல, நான் சட்னி வைக்கலை, நான் கொஞ்சம் சோம்பேறியாக போச்சு. பட் இந்த மசால் வச்சு நம்ம சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ டே 2 ஓடுது, நமக்கு மசால் தோசை ரெடி. சூப்பர். என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? வெரி சாரி, நான் வந்து டே 2ல் வந்து அந்த எண்ட் பார்ட், அதாவது மசால் தோசை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு சின்ன இதை எடுப்பேன். அது எடுக்கலை அன்னைக்கு. செம்ம பசி, எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாங்க. நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் லேட் ஆயிடுச்சு. ஸோ எஸ், ஓகே. அதனால் இப்போ டே 3 வந்து அது எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது
நம்ம வந்து சரி இந்த டே 2 ஓடதை எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டே 3 ஓடதை எடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இது பார்த்துட்ருக்குற இந்த காஸ்டியூம் வந்து நாளைக்கு உங்களுக்கு அடுத்த தோசைக்கு வரப்போகுது. ஸோ எஸ், அதனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பின்னாடி எடுக்க வேண்டிய வீடியோ வந்து நான் அன்றைக்கி எடுக்கலை, அன்றைக்கி மசாலா தோசை பண்ண அன்றைக்கி நான் எடுக்கலை. ஸோ அதனால பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எஸ், இது வந்து மசாலா தோசை வந்து வெரி சிம்பிள். இது ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, அம்மா வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கிறது. உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் போனோடனே முதல்ல ஆர்டர் பண்ணுறது மசாலா தோசை ஆர்டர் பண்ணுவேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மசாலா தோசை. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் டேவே வந்து மசாலா தோசை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் நான். ஸோ எஸ், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தோசை. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, என்ன அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருங்க. நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குட்டி ஸ்டோரிஸ் பை அம்மா அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் தான் அம்மா வந்து உங்களுக்கு நிறைய கதை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நாளைக்கு உங்களை திருப்பி மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.